ஆலடியார் பாடல் எண் 150. எற்றொன்றும் எல்லாவிடத்தும் குடிப்பிறந்தார் அற்றுத் தற்சேர்ந்தார்க்கு அசைவிடத்து ஊற்றாவார். அற்றக் கடைத்தும் அகல் யாறு அகழ்ந்தக்காற் றெற்றெனத் தெண்ணீர்படும். அகல் யாறு யாறு என்பதுதான் இக்காலத்தில் ஆறு என்று வழங்கி வருகிறது. அகல் யாறு என்றால் மிகவும் அகலமான ஆறு. அந்த அகலமான ஆறானது அற்றக் கடைத்தும் என்றால் நீர் வறண்ட போதும் அகழ்ந்தக்கால் அந்த ஆற்றை தோண்டினால் தெற்றென, தெற்றுங்கிறது ஒரு விரைவு குறிப்பு, தெற்றென விரைவாக தெண்ணீர், தெள் கூட்டல் நீர் அங்கே தெண்ணீர் நிற்குது, தெளிந்த நீர் உண்டாகப் பெறும். அதுபோல குடிப்பிறந்தார், உயர்குடி பிறந்தவர்கள் எற்று ஒன்றும் என்றால் யாதொரு பொருளும் இல்லா இடத்தும் தம்மிடம் இல்லாத காலத்திலும் அற்று என்றால் வேறு ஆதரவில்லாமல் தற்சேர்ந்தார்க்கு, தன் சேர்ந்தார்க்கு அதாவது தம்மை அடைந்தவர்க்கு, அந்த உயர் குடியில் பிறந்தவர்களை அடைந்தவர்களுக்கு அசைவிடத்து ஊற்றாவார். அசைவுன்னா தளர்ச்சி, தளர்ச்சி நேர்ந்தபோது ஊற்று ஆவார், ஊன்றுகோலாய் இருப்பார். ஊன்றுகோலைப் போல உதவி செய்வார். அது எப்படி ஊன்றுகோல் ஊற்றுன்னு ஆயிடுச்சு? ஊன்று என்னும் முதல் நிலை தொழில் பெயர் இடையில் நின்ற நகரம் ரகரமாக வலித்தல் பெற்று ஊற்று என நின்றது. இது ஒரு தொழிலாகு பெயர். அது ஊன்றுகோலை உணர்த்தி நின்றது. சரி, இந்த பாடலை படிக்கும் பொழுது நல்வழியில் உள்ள ஒரு பாடல் நாம் பள்ளி காலங்களில் படித்திருக்கலாம். அந்த பாடல் நினைவுக்கு வருகிறது. அந்த பாடல் ஆற்றுப் பெருக்கற்று அடிசுடும் மண்ணாளும் அவ்வாறு ஊற்றுப் பெருக்கால் உலகூட்டும். ஏற்றவர்க்கு நல்லகுடி பிறந்தார் நல்கூர்ந்தாரானாலும் இல்லை என மாட்டார் இசைந்து என்பதாகும். ஆக எப்படி ஆறானது வெள்ளம் பெருகியோடும் காலத்தில் நீரின் பொருட்டு பிறர் தன்னை தோண்டுதல் வேண்டாமலே பல இடங்களுக்கும் சென்று பலருக்கும் தண்ணீரை தந்து உதவும், அதுபோல உயர்குடியில் பிறந்தவர்கள் தம்மிடம் பொருள் இருக்கின்ற காலத்தில் எவரும் தம்மிடம் வந்து யாசிக்காமல் இருக்கும் போதே எங்கும் சென்று பிறருக்கு உதவுவர். ஆனால் அதே ஆறு நீர் வறண்டு போன காலத்தில் மனிதர் நீர் வேண்டி தன்னிடத்தே வந்து தன்னை தோண்டினால் தெளிந்த நீரை சுரப்பித்து அவர்களுக்கு உதவும். அதுபோல உயர்குடியில் பிறந்தவர்கள் பொருளற்று இருக்கும்போது தம்மிடம் வந்து இறப்பவர்களுக்கு தம்மால் இயன்ற அளவு உள்ள பொருளை கொடுத்து உதவி செய்வர். இதனால் உயர்குடியில் பிறந்தார் செல்வமற்று இருக்கும் காலத்திலும் தம்மை அடுத்தவர்க்கு தம்மிடம் உள்ள பொருளை விரைந்து கொடுப்பர் என்பது விளக்கப்பட்டது. இத்தோடு 15வது அதிகாரமாகிய குடிப்பெருமை என்ற அதிகாரம் நிறைவு பெறுகிறது. அடுத்ததாக மேன்மக்கள் என்ற அதிகாரம் நாளை துவங்கும்.